சிங்கியோட டிராயிங் கிளாஸ். கட்டு சிங்கி மெதுவா மெதுவா வளர்ந்துகிட்டே இருந்தாங்க. அதனால நிறைய சப்ஜெக்டும் வந்துச்சு. அதனால அவங்க 2 பேருக்கும் இதுவரைக்கும் ஸ்கூல்ல ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருந்த சப்ஜெக்ட் எல்லாமே இப்ப கம்பல்சரி சப்ஜெக்டா ஆயிடுச்சு. அந்த சப்ஜெக்ட் தான் டிராயிங். சிங்கிக்கு டிராயிங்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா எப்பெல்லாம் டிராயிங் பண்ணணுமோ அப்பெல்லாம் சிங்கி கொஞ்சம் பயந்தே போயிடுவா. ஏன்னா அவளுடைய டிராயிங் நல்லா இருக்காது அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளுக்கு டிராயிங்ல நிறைய திட்டு விழுந்துருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சார் டிராயிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம மயிலை எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம், சரியா? எல்லா பசங்களும் ஆர்வமா சாரையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரோட கவனமும் அவர் மேலதான் இருந்துச்சு. ஆனா சிங்கி மட்டும் செப்பரேட்டா இது ஒரு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ சாரோட குரல் கேட்டுச்சு. உங்களை யார் டிராயிங் பண்றீங்க இந்த பிளாக் போர்ட்ல? சிங்கி, நீ வாமா. சிங்கியோட கவனம் இங்க இல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது அவ எப்படி டிராயிங் பண்ணுவா? சிங்கி அவளுடைய தப்ப ஒத்துக்கிட்டா. சார் கிட்ட சொன்னா, சார் நீங்க சொல்லி கொடுக்கும் போது நான் வேற ஒரு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அதை பார்க்கவே இல்ல. அப்புறம் என்ன? சார் சிங்கி பிடிச்சு பயங்கரமா கத்துனாரு. சிங்கி அப்பவே முடிவு பண்ணா, மயில நல்லபடியா வரையணும் அப்படின்னு. சிங்கிக்கு டிராயிங் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா இன்னும் அவ கத்துக்க வேண்டியது நிறைய இருந்துச்சு. கட்டு சிங்கி சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கட்டு ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ சிங்கிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அம்மா அங்க வந்தாங்க. பசங்களா, என்ன பண்றீங்க? மம்மி, கட்டு என்ன பார்த்து கிண்டல் பண்றான் என்னோட டிராயிங்க பார்த்து. ஏன் கட்டோ, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுல. இவளுக்கு மயில் டிராயிங் பண்ண வரவே இல்ல. சிங்கி, நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உன்னை நான் ரெயின்போ டிராயிங் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன். எல்லாம் சரியாயிடும். சிங்கியோட மூட் ரொம்பவும் அப்செட்டா இருந்துச்சு. ஆனா அம்மா டிராயிங் கிளாஸ் பத்தி சொன்ன உடனேயே அவளுடைய மூடு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அம்மா அதை கவனிச்சாங்க. அதுக்கப்புறமா கட்டு சிங்கி 2 பேரையுமே டிராயிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. அந்த டிராயிங் கிளாஸோட பேரு ரெயின்போ டிராயிங் கிளாஸஸ். அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல எல்லா பசங்களும் எக்ஸைட்டடா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய டிராயிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருடைய முகத்திலயும் சிரிப்பு இருந்துச்சு. எல்லாருமே அவங்க கிட்ட இருந்த பொருட்களை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு பாரு, நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது வாட்டர் கலர்ஸ். ஆமா, உன்கிட்ட என்ன கலர்ஸ் இருக்கு? என்கிட்ட பென்சில் கலர்ஸ் இருக்கு. இங்க பாரு, இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு வேக்ஸ் கலர் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு பெயிண்ட் பண்ணும்போது கலர் பண்றது ரொம்பவே பிடிக்கும். அப்படி ஒவ்வொருத்தங்க எல்லார்கிட்டயுமே கலர்ஸ் பத்தி சொன்னாங்க. அவங்க பிளான போட ஆரம்பிச்சாங்க. பூஷன் வாட்டர் கலர் எடுத்துட்டு வந்திருந்தான். அவன் பேக்ல இருந்து ஒரு பிரஷையும் எடுத்தான். கிளாஸ் ரூம்ல எல்லார்கிட்டயும் அதை காட்டிக்கிட்டு இருந்தான். பாத்தீங்களா, இந்த பிரஷ் என்னுடைய ஃபேவரட். இதுல நான் விதவிதமான டிராயிங்ஸ் அழகா பண்ண முடியும். உடனே கட்டு அவனுடைய பக்கத்துல வந்து அந்த பிரஷை கையில எடுத்தான். அப்புறமா சொன்னா, வாவ், இந்த பிரஷ் நல்லா இருக்கு பூஷன், ரொம்ப நல்லா இருக்கு. நானும் இந்த பிரஷ்ல வரைவேன், அதுவும் அலாவுதீனோட அற்புத விளக்கு. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிங்கி எப்பவுமே சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு ஏனோ ரொம்ப அமைதியா இருந்தா. அப்போ கட்டு கேட்டா, சிங்கி, நீ என்ன டிராயிங் வரைய போற? அதுக்கு சிங்கி எந்த பதிலும் சொல்லல. எனக்கு தெரியும், சிங்கி டிராயிங் பண்றதையே மறந்துட்டா போல. கிளாஸ்ல இருந்த பசங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டிராயிங் கத்து கொடுக்கற சார் அவங்க கிளாஸ் ரூமுக்கு வந்தாரு. ரெயின்போ டிராயிங் கிளாஸ்ல டிராயிங் கத்து கொடுக்கற இந்த சார் ரொம்பவும் ஃபேமஸ். அவரு கிளாஸ் ரூமுக்கு வந்ததுமே பசங்க கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு. ஹலோ குழந்தைங்களா, எப்படி இருக்கீங்க? என்னல இருந்து நான் தான் உங்களோட டிராயிங் டீச்சர், சரியா? நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட பேரெல்லாம் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த மாதிரியான டிராயிங் பிடிக்கணும்னு கூட சொல்லணும், சரியா? ஒவ்வொருத்தங்களா பசங்க அவங்க பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கூடவே அவங்களுக்கு எது டிராயிங்கா வரையணும் அப்படின்ற ஆசையும் சொன்னாங்க. கட்டு சொன்னா, எனக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு வரையணும். அதுக்கப்புறம் பூஷன் சொன்னா, எனக்கு தண்ணியில மிதந்துக்கிட்டு போற ஒரு பெரிய ஷிப்போட டிராயிங் வரையணும் சார். எல்லாருமே விதவிதமான டிராயிங்க சொன்னாங்க. கடைசியில சிங்கி கிட்ட வந்தப்போ அவ அமைதியா இருந்தா. அப்ப சார் சொன்னாரு, சொல்லு சிங்கி, உனக்கு எந்த மாதிரி டிராயிங் பிடிக்கும்? அட பயப்படாத, இங்க எல்லாருமே உன்னோட நண்பர்கள் தான். சார், எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பயமாவும் இருக்கும். டிராயிங் வரைஞ்சு அது ஒருவேளை நல்லா இல்லாம போச்சுன்னா? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சிங்கி? நான் உனக்கு டிராயிங் பண்றதா சொல்லித்தரேன். உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, அம்மா சிங்கிய பத்தி எல்லாமே டிராயிங் சார் கிட்ட சொல்லிட்டாங்க. சிங்கி எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லா படிப்பா. அவளுக்கு டிராயிங் பண்றதும் பிடிக்கும்.
அதனால அவளுக்கு டிராயிங் நல்லா படிக்க வைக்க உங்களால தான் முடியும்னு சார் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிங்கி கிட்ட சொன்னாரு. சிங்கு இங்க வாமா. ஹா சார். சிங்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்றேன்னு, அப்படியா? ஆனா சார் டிராயிங் தான் ரொம்ப கஷ்டமா தெரியுது எனக்கு. ஆனா உனக்கு டிராயிங் பண்றதுக்கு விருப்பம் இருக்குல்ல? ஆ. இங்க பாரு, எந்த சப்ஜெக்டும் ஹார்டா இருக்காது. நமக்கு பிடிச்சது ஹார்டா இருக்கவே இருக்காது. நாம மனசார அதை படிச்சோம்னா, மனசார வேலை பார்த்தோம்னா ஹார்டா இருக்கிற எல்லா விஷயமும் ஈஸியா முடிஞ்சிரும். அதே மாதிரி தான் டிராயிங் கூட. நீ ஒரு வேலை பண்ண, நாளைக்கு உனக்கு எந்த மாதிரி டிராயிங் பிடிக்குதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு வா. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டு சிங்கி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா கேட்டாங்க, கட்டு சிங்கி உங்க டிராயிங் கிளாஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அம்மா நிறைய பேர் விதவிதமான கலர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. பூஷன் கலர்ஸோட ப்ரஷையும் எடுத்துட்டு வந்திருந்தான். அப்புறம் எங்களுக்கு டிராயிங் பண்றதுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கையும் கொடுத்துருக்காங்க. நீ சொல்லு சிங்கி. அம்மா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சாரும் ரொம்ப நல்ல சார் தான், எனக்கு ரொம்ப பொறுமையா கத்து கொடுத்தாரு. இப்போ சிங்கியோட முகத்துல இருந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமும் இருக்கல. இப்ப அவ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தா. அப்ப அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க டிராயிங்ல சிங்கிக்கு இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா சிங்கி உட்காந்து அவங்க டிராயிங்க செஞ்சாங்க. அடுத்த நாள் கிளாஸ் ரூமுக்கு அதை எடுத்துட்டு போனாங்க. சார் அப்ப எல்லார்கிட்டயும் 2 பேரோட டிராயிங்க காட்டினாரு. எல்லாரும் கட்டு சிங்கிக்கு சத்தமா கைத்தட்டல கொடுங்க. சார் அப்படி சொன்னதும் கிளாஸ் ரூம்ல எல்லா பசங்களும் கை தட்டி சந்தோஷமா சிரிச்சாங்க. கட்டு நல்லபடியா டிராயிங் பண்றான். ஆனா சிங்கிக்கு நேத்து வரைக்கும் டிராயிங்னா என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கான். அன்னையில இருந்து சிங்கிக்கு டிராயிங் சப்ஜெக்ட் அப்படின்னா பயம் எல்லாம் எதுவும் வரல. ரொம்ப டஃபா இருந்த டிராயிங் சப்ஜெக்ட் இப்போ சிங்கிக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. வெரி குட் சிங்கி, இதே மாதிரி வெவ்வேறு டிராயிங்க நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹா சார், தேங்க்யூ சார். உங்களால தான் என்னால இப்போ நல்ல டிராயிங்க வரைய முடியுது. அதுக்கப்புறமா டிராயிங் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிங்கிக்கு டிராயிங் எக்ஸாம்ல நல்ல மார்க் கிடைச்சிருந்துச்சு. எல்லாரை விடையும் அதிகமான மார்க் கிடைச்சிருந்துச்சு. ரெயின்போ கிளாஸ்ல நிறைய டிராயிங் ட்ரிக்ஸை கத்துக்கிட்டா சிங்கி. அதுக்கப்புறமா அவ நிறைய டிராயிங்ஸை வரைய ஆரம்பிச்சான். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.